கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலும் கூட தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், சமாதான பிரபு எங்கேயோ இருந்த ஒரு மனுஷனை காரிச்சேரி என்ற கிராமத்தில் இருக்கும் ஆண்டவருடைய சபைக்கு என்னை தேவன் அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு முன்பாக அவருடைய வார்த்தையை சொல்லும்படி அருமையான இந்த சபையை நடத்தி கொண்டு வரும் ரெவரண்ட் ராஜதுரை ஐயா அவர்கள் மூலியமாக தேவன் இந்த இடத்திலே என்னை மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய வார்த்தையை சொல்லும்படியாக நம்முடைய ஐயா மூலியமாக என்னை கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஈசாக்கு விதை விதைக்கும் போது 100 மடங்கு ஈசாக்கு என்பவர் அறுவடை செய்திருக்கிறார். பைபிளின் ரீதியாக அதை போலத்தான் இந்த காரிச்சேரியில் என்ற கிராமத்திலே, கிராமத்தை சுற்றிலும் இருக்கிற எத்தனையோ கிராமத்திலே சபை மூப்பராய் இருக்கிற ஆரோன் என்பவர் விதை விதைத்துக் கொண்டு இருக்கிறார். ஆரோன் என்பவர் விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். எப்படி பாருங்க, ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்திருக்கிறார். இன்றைக்கு காரிச்சேரி சுத்தியிலும் ஆரோன் ஐயா என்பவர் விதை விதைப்பதற்காக இன்றைக்கு அவர் துரிதமாய் இருக்கிறார். அவர் மூலியமாக இன்றைக்கு ஏகப்பட்ட ஆத்துமாக்கள் நம்முடைய திருச்சபைக்கு வரும் என்று சொல்லிதான் என்னுடைய விசுவாசம், உங்களுடைய விசுவாசம். விசுவாசம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லும்படியாக ரெவரண்ட் ராஜதுரை பாஸ்டர் ஐயா மூலியமாக என்னை தேவன் இங்கே வரவழைத்திருக்கிறார். அதுதான் உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ராஜபாளையத்திலிருந்து என்னை சந்தோஷமாக சமாதானமாக என்னை அவர் பைக்கில் ஏற்றி கொண்டு வரும்போது என் உள்ளத்திலே ஒரு வசனம் தோன்றியது. அது என்ன வசனம் என்று சொன்னால், துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும், பாவியுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தின்படி பிரியமாய் இருந்து அப்படி வேதத்தை கை கொள்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி அந்த வேதம் என் இதயத்தை தொட்டது. அதை போலத்தான் நம்முடைய ஐயா கரெக்டாக அந்த வசனத்தை எனக்கு ஏற்படுத்தி வைத்திருந்தார். மிக்க எனக்கு சந்தோஷம். அதுதான் ஆண்டவருடைய ஒரு மகா பெரிய ஒரு ஏவுதல். அந்த ஏவுதலின் படியாகத்தான் இன்றைக்கு சங்கீத புஸ்தகத்திலே 1ஆம் சங்கீதத்தை பேச எனக்கு வாய்ப்பளித்த தேவாதி தேவனுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் துன்மார்க்கன் அல்ல, பாவம் செய்வனும் அல்ல. லோகத்தில் எடுத்து பார்த்தால், இந்த உலகத்தில் எடுத்து பார்த்தால், இந்த பூமியில எடுத்து பார்த்தால், ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனிதன் எவராக இருந்தாலும் சரி துன்மார்க்கன் கிடையாது. வேத புஸ்தகத்திலே பல சொல்லப்பட்டிருக்கு, பல வேத வசனங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதன்படி நடக்கக்கூடியவர்கள் சிலர், அதன்படி நடக்காதவர்களோ சிலராக இருந்தாலும் அவர்கள்தான் துன்மார்க்கர்கள் என்று சொல்லி நாம் நம்பப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை யார் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ, தேவனுடைய ஆலயங்களுக்கு யார் யார் போய் சத்தியங்களை கேட்காமல் இருக்கிறார்களோ, கேட்டிருந்தும் அந்த வேத வசனங்களை அறிந்திருந்தும் காதால் கேட்டு யார் ஒரு காது வழியாக விடுகிறார்களோ அவர்கள்தான் நான் துன்மார்க்கன் என்று நான் சொல்லுகிறேன். பல பிரசங்கியார்கள்
இந்த 1ஆம் சங்கீத வசனத்தை பலவிதமாக போதிக்கிறார்கள். போதிக்கலாம், ஆனால் நான் இப்படித்தான் போதிப்பேன். இயேசு கிறிஸ்துவை யார் யார் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் துன்மார்க்கர்கள் தான். அந்த துன்மார்க்கருடைய வார்த்தைகளை, ஆலோசனைகளை உண்மையான கிறிஸ்தவன் கேட்டால் அவனும் துன்மார்க்கனாவான். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உண்மையான கிறிஸ்தவர்களே, உண்மையான போதகர்களே, நீங்கள் கிறிஸ்தவனாக இருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? ஆண்டவருடைய சத்தியத்தை யார் ஏற்றுக்கொள்வார்களோ அவங்களுடைய வார்த்தையை தான் நீங்கள் கேட்க வேண்டும். அப்படி யார் ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையை உத்தமாக சொல்லலையோ அவர்கள் துன்மார்கள் என்றுதான் நான் சொல்ல முடியும். உண்மையான கிறிஸ்தவர்கள் ஒரு பெரிய ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கலாம். 24 மணி நேரமும் அவருடைய வார்த்தையை பல கிராமங்களுக்கு சென்று, நடையாக பயணமாக சென்று அவருடைய வேதத்தை, அவருடைய வேத வசனத்தை, இயேசு கிறிஸ்துவை யார் யார் நம்பாத இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லலாம், கற்பித்துக் கொடுக்கலாம், போதிக்கலாம். இது சுவிசேஷமாய் அந்த வார்த்தையை சொல்லலாம். அவர்கள் எப்படி சொல்லலாம்? உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் உண்மையாய் தேவனுக்கு இருந்து, அவர்கள் உண்மையுள்ளவர்களாய் இருந்து அவருடைய போதனைகளை கேட்டு வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரங்களை கொடுக்க வேண்டும். இவர்கள்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். துன்மார்க்கர் என்றும் வேத வசனங்களையோ கேட்பதில்லை. துன்மார்க்கர்கள் ஏழைகளை கண்டால் அவர்கள் ஒதுங்கி ஓடுவார்கள். துன்மார்க்கர்கள் ஏழைகளை பார்த்தால் அவர்கள் அவமதிப்பார்கள். நாமளோ உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள், எல்லாரும் கைகளை தட்டுவோம். நாமளோ தேவனுக்கு பயந்தவர்கள், நாமளோ உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கும் போது வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு நீங்கள் வஸ்திரங்களை கொடுக்க வேண்டும். அதுதான் முக்கியம். இயேசு இயேசு என்று சொன்னால் மட்டும் போதாது. அவருடைய வார்த்தையை நீங்கள் காதால் கேட்டு அதன்படி யார் யார் நடக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள். இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை யார் யார் கேட்காம இருக்கிறார்களோ அவர்கள்தான் துன்மார்க்கன் என்று சமானம் என்று நான் சொல்லுகிறேன். பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர்களா? துரத்துண்டவர்களை ஆதரிக்கிறீர்களா? கிறிஸ்தவனா இருந்தால் மட்டும் போதாது. உண்மையான பாஸ்டராக இருந்தால் மட்டும் போதாது. ரெவரண்ட் பட்டம் வாங்கி இருக்கிற ரெவரண்டாக இருந்தால் மட்டும் போதாது. வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கிறீர்களா? அவர்கள்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். இந்தியா என்ற ஒரு அறக்கட்டளையை நிறுவி அதன் வழியாக இந்தியா தேசத்தில் இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உதவியின் கரங்களை நீட்டும்படியாகத்தான் நம்ம மத்தியிலே உட்கார்ந்து இருக்கின்ற அருமையான ரெவரண்ட் ராஜதுரை ஐயா அவர்கள் மூலியமாக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை நான் மிகவும் வரவேற்கத்தக்கதுதான் வரவேற்கிறேன். அவர் 20 வருடங்களுக்கு முன்பதாகவே, 10 வருடங்களுக்கு முன்பதாகவே, 6 வருடங்களுக்கு முன்பதாகவே நினைத்த காரியத்தை இன்றைக்கு என் ஆண்டவர் ஏழை எளிய மக்களுக்கு உதவியின் கரங்களை நீட்ட வேண்டும், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரங்களை கொடுக்க வேண்டும், தரித்திரர்களை ஆதரிக்க வேண்டும், துரத்துண்ட இந்தியாவில் இருக்கிற மக்களை நம்ம போஷிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்தியா என்ற அறக்கட்டளையை உருவாக்கி, இந்த அறக்கட்டளையின் ரீதியாகத்தான் இன்றைக்கு பல கோடி மக்களும் நன்மையான காரியங்களை அடைய போகிறார் என்று சொல்வதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து, சபைக்கு வரக்கூடிய மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பணிவிடையை நாம் செய்யும் போது தேவன் நிச்சயமாகவே அவருடைய பணிக்காக நம்மளை தூக்கி எடுப்பார். அல்லேலூயா,
அல்லேலூயா. தேவன் பிறருக்கு நன்மையான காரியங்களை செய்வதற்காக நம்முடைய சபையில் இருக்கின்றதான பாஸ்டர் ஐயா அவர்களை இன்றைக்கு தூக்கி எடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மளை தூக்கி எடுப்பவர். இயேசு கிறிஸ்து நம்மளை தூக்கி எடுப்பவர். இன்னொன்று நான் சொல்லுகிறேன், வேதத்தின் ரீதியாக துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமல் என்று வேதத்தில் போட்டு இருக்கிறது. நாம் இயேசுவை அறிந்தவராக இருந்தாலும் அறியாதவர்களாக இருந்தாலும் நம்ம மட்டும் அந்த சொர்க்கலோகத்துக்கு போனால் மட்டும் போதாது. அந்த துன்மார்க்கனும் என்ன செய்ய வேண்டுமா? சொர்க்கலோகத்துக்கு வர வேண்டுமா? துன்மார்க்கனை யாரும் கண்டும் பயப்படக்கூடாது. அவருடைய ஆலோசனை நீங்கள் கேட்கிறீர்களோ கேட்கவில்லையோ, அந்த துன்மார்க்கனும் பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும். துன்மார்க்கனுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை நீங்களும் நானும் சொல்லும்போது அந்த பரலோக ராஜ்யத்திலே என் ஆண்டவர் நம்முடைய பெயரை கிறுக்கி போடாதபடிக்கு அவர் எழுதி வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் லோகத்தில் இருக்கிறார்கள். எத்தனையோ கிறிஸ்தவர்களை அறிந்த போதகரும் இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு அந்த போதகர்கள், கிறிஸ்தவ பாதிரியார்கள், பாஸ்டர்கள், கிறிஸ்தவ மக்கள் ஒரு நாளைக்கு எத்தனை ஏழை எளிய மக்களுக்கு உதவியின் கரங்களை நீட்டுகிறார்கள். எத்தனை ஏழை எளிய மக்களுக்கு உணவுகளை கொடுக்கிறார்கள். எத்தனை ஏழை எளிய மக்களுக்கு வஸ்திரங்களை கொடுக்கிறார்கள். எத்தனை ஏழை எளிய மக்களுக்கு நன்மையான காரியங்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி கவனமாக இயேசு கிறிஸ்து அனிதினமும் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால தேவனுடைய ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவுடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த வருகை யாராலும் மாற்ற முடியாது. அருவர் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகவே இந்த இந்தியா தேசத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு நாம் வஸ்திரங்களை கொடுக்க வேண்டும். அவருடைய பணியை நாம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு கிராமங்களுக்கு சென்றும் அவர் நன்மையான காரியத்தை தான் செய்திருக்கிறார். தீமையான காரியத்தை இயேசு கிறிஸ்து ஒருபோதும் செஞ்சதில்லை என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. அவர் செய்த பணிகளை நாம் ஏன் செய்யக்கூடாது? தாராளமாக செய்யலாம். அதனால தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஏழை எளிய மக்களை ஆதரிப்போம். ஏழை எளிய மக்களுக்கு உதவியின் கரங்களை நீட்டுவோம். பசியுள்ளவனுக்கு ஆகாரங்களை கொடுப்போம். துரத்துண்ட மக்களை ஆதரிப்போம். துரத்துண்ட மக்களை ஆதரிப்போம். நானும் துரத்துண்டவன் தான். என்னை விட்டு என்னுடைய மனைவி பிரிந்து 5 வருடங்கள் ஆகிறது. அப்ப நானும் ஒரு துரத்துண்டவன் தானே. நான் ஒரு பாஸ்டராக இருந்தாலும் குடும்ப காரியத்திலே நான் ஒரு துரத்தப்பட்டவன். ஆனால் பூமியில் இருக்க மனிதர்கள் நான் துரத்தப்பட்டவன் என்று அறிந்து என்னை கிறிஸ்தவர்கள் விரட்டுகிறார்கள், ஊழியர்கள் விரட்டுகிறார்கள். ஏன் விரட்டுகிறார்கள் சொன்னால், அவர்களுக்கு கண் இருந்தும் குருடாக இருக்கிறார்கள், காது இருந்தும் கேட்காமல் இருக்கிறார்கள். அதே போல இராதபடிக்கு நாம் உண்மையான போதகர்களாகவும் உண்மையான கிறிஸ்தவர்களாகவும் இருந்து துரத்துண்ட மக்களை நாம் ஆதரிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அதனால எனக்கு அன்பான தேவ ஊழியர் நல்ல ஒரு வசனத்தை என்னை ஏற்படுத்தி கொடுத்ததினால் அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திர பலிகளை நான் ஏறெடுக்கிறேன். சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நான் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும்.
கஷ்டம் என்கிற பாத வழியாகத்தான் இப்ப நான் சென்று கொண்டிருக்கிறேன். எனக்கு இன்னும் என் ஆண்டவர் கஷ்டம் என்கிற பாதை வழியாக செல்லும்படியாக அவர் சொன்னாலும் கூட அவர் எனக்கு ஒரு வழியை, சமாதானம் என்ற ஒரு வழியை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வழியாகத்தான் அருமையான பாஸ்டர் ராஜதுரை ஐயா அவர்கள் அந்த வழியாக கூட்டிக் கொண்டு போவதற்கு என்னையும் அவர் காரிச்சேரிக்கு அழைத்து இருக்கிறார். அதுதான் உண்மை. அவர் நினைத்திருந்தால் அவர் சம்பாதித்திருக்கிற பணமெல்லாம் பேங்கில் போட்டு சாப்பிட முடியும். ஒரு காலத்தில் அவர் வெளிநாடுக்கு சென்று பணங்களை சம்பாதித்து பேங்கில் போட்டு அவருடைய வட்டியை சாப்பிடாதபடிக்கு அவர் சம்பாத்தியம் பண்ற சம்பாத்தியமெல்லாம் சபைகளுக்கு, ஆலயங்களுக்கு போட்டு பெரிய ஆலயங்களை அங்கும் இங்குமாக கட்டி வைத்திருக்கிறார். அவரை கூட நான் இப்போது கூட நான் வரவேற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியாப்பட்ட ஒரு ஊழியர் என்னை அவருடைய வார்த்தையை சொல்லும்படியாக இந்த இடத்துல அழைத்திருக்கிறார். நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.